அன்றைய பிள்ளையில் நான் பிக்மியோடு போட்டு ஒரு இடத்துல போக வேண்டிய இருந்துச்சு. ஸோ நான் பிக்மியில் 3 வீல் போட்டிருந்தேன். ஸோ 3 வீல் வந்து இறங்கிச்சு பார்த்தோன்னே பட்டு டெக்கரேஷன். ஓகே ரைட். ஸோ மிச்சம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதை என்ன செஞ்சிருந்தால் அவர் செய்திருந்தால் பிள்ளை. ஸோ பார்க்குற நேரம் எனக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டு ரைட் நான் உள்ளே போய் உட்காந்து கொண்டு நான் சும்மா பேசிக்கொண்டு போயிருந்தேன். அந்த பேச்சில் நான் அவட்ட ஒரு கேள்வி கொண்டு கேட்டிருந்தேன். எப்படின்னு சொன்னால் எப்படி மைலேஜ் எப்படி வருது உங்களுக்கு, என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவர் லாங் ட்ரிப் போகக்கூடிய ஒருத்தர். அவர் சொல்கிற நேரம் சொன்னார், இப்படி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வீல் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நார்மலாக இருக்கக்கூடிய வீல் தரக்கூடிய மைலேஜை விட கொஞ்சம் குறைவாக தான் எங்களுக்கு தருதுன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தார். அவரை கால்குலேஷன்ஸ் வச்சு பார்க்குறேனே எனக்கு அதான் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியுமா இப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறதால, அதாவது உங்களோட வீலுக்கு ஸ்போர்ட்ஸ் காரை லுக் கொண்டு மாதிரி தாரத்துக்காக ஸ்பாய்லர்ஸும் ஸ்ப்ளிட்டர்ஸும் போட்டு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய என்ன சொல்கிறேன் வேறு விடயங்கள்லாம் சுற்றி போட்டு வச்சுருக்கீங்க. இதால் கூட மைலேஜ் தான் அடி வாங்க முடியாவிட்ட சொல்லியிருந்தேன். அவர் கேட்டார், சார் இதுக்கும் நான் டெக்கரேட் பண்ணதுக்கும் இல்லை ஸ்பீடாக தானே போகணும், ஸ்பாயிலில் போட்டால் இன்னும் ஸ்பீடாக போகுமே, எங்களுக்கு ஃபியூல் நல்லா வேலை செய்யும் தான் அவர் சொல்லியிருந்தேன். இல்லை, ஃபியூல் வேறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டான விஷயம் உண்டு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமல் நினைச்ச முடியும். இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ப்ளிட்டர்ஸும் ஸ்பாய்லர்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி, ரேசிங் காசில் முன்னுக்கு இந்த இடத்துல பிள்ளைகள் கொஞ்சம் வாகனத்துக்கு கொஞ்சம் கீழே ஒரு இது மாதிரி ஒரு பகுதி ஒன்று எங்களுக்கு நினச்சிருப்பாங்க. இவங்கள்ட்ட பேர் தானே என்ன சொன்னால் வந்து ஸ்ப்ளிட்டர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த இவரை சொல்லுவோம் நாங்கள் ஸ்ப்ளிட்டர்ஸ் இல்லாட்டி லிப்புன்னு சொல்லுவோம். லிப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட்டர்ஸ் இல்லாட்டி லிப்புன்னு சொல்லுவாங்க. அது நேரம் இங்கே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது தானே, இவர்கிட்ட பேர் யாருன்னு சொன்னால் பிள்ளைகள் ஸ்பாயிலர் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ இந்த ஸ்பாயிலர் எதுக்கு வைக்கிறேன்னு பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ரேசிங் காசில், அதாவது கிலோமீட்டருக்கு அதாவது 200 கிலோமீட்டர் பாவர் 350 கிலோமீட்டர் பாவர் இந்த மாதிரி மிச்சம் கூடிய ஸ்பீடில் போகக்கூடிய வாகனங்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பாய்லர்ஸையும் ஸ்ப்ளிட்டர்ஸையும் கண்டிருப்பீங்க. இந்த ஸ்பாய்லர்ஸும் ஸ்ப்ளிட்டர்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக விளங்குற மாதிரி சொன்னேன். எப்படின்னு சொல்லி பாருங்க பிள்ளைகள், இதில் இந்த ஸ்பாய்லருக்கு கீழே பிள்ளைகள் இப்போ காற்றை கிழிச்சு கொண்டு தானே எங்களை வாகனம் போகும். ஸோ வாகனம் இப்படி போகிற நேரம் ஏர் ஃப்ளோ வந்து இது மாதிரி இருக்க போகுது, வலின்னு சொல்ல இது மாதிரி எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த ஏர் ஃப்ளோன்னு சொல்றது ஸ்பீட் கூடுதலாக இருக்கும். ஸோ பெர்ன்லீஸ் லோ அடிப்படையில், பெர்னியின் தத்துவத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் வேகம் கூடிச்சுன்னு சொன்னால் ஸ்பீட் கூடினா அந்த இடத்துல ப்ரெஷர் என்ன செய்யும், குறையும். ஸ்பீட் குறைஞ்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் ப்ரெஷர் எங்களுக்கு கூடும். ஸோ இப்படி ஒரு டிசைனும் நீங்கள் கொடுக்கறதால மேலே இருக்கிற ஸ்பீட் வந்து குறைவாகவும் கீழே இருக்கிற ஸ்பீட் கூடுதலாகவும் இருக்கும் வழியுங்க. ஸோ கீழுக்கு வந்து வேகம் கூடண்டபடியால் ப்ரெஷர் என்று செய்யும் குறைவாக இருக்கும், இங்கே வேகம் குறைவண்டபடியால் ப்ரெஷர் கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள். ஸோ மேலே ப்ரெஷர் கூட கீழுக்கு ப்ரெஷர் குறைய, ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸால் யோசிச்சு பாருங்க, மேலே ப்ரெஷர் கூட அமுக்கம் கூட கீழ் அமுக்கம் குறைய என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த இடத்துல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று வரப்போகுது, கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்பட போகுது. ஸோ இந்த விசை இங்கே மட்டும் இல்லை, முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பிளிட்டர்ஸ்லையும் பிள்ளைகள் இதே மாதிரியான ஒரு சீன் தான் எங்களுக்கு நடக்க போகுது. இந்த இடத்துலையும் என்ன நடக்க போகுதுன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் உண்டு எங்களுக்கு தொழிற்பட போகுது, கீழ் நோக்கி விசை ஒன்று இந்த பக்கம் தொழிற்பட போகுது. அப்போ வாகனம் மிச்சம் வேகமாக போகிற நேரம் கீழ் நோக்கி பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரு விசை கிடைக்க போகுது. இதுக்குரிய ரீசன் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், வாகனம் வேகமாக போகிற நேரம் இந்த வாகனத்தில் ஏரோடைனமிக்ஸ் அடிப்படையில் வாகனம் என்ன செய்யறது பார்க்க சொன்னால், வேகமாக போகிற நேரம் வாகனம் வந்து கொஞ்சம் புரள்றதுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படி புரளாம ஸ்பீடா போற நேரம் இந்த ஸ்டெபிலிட்டியை கூட ஒன்று உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்பீடா வாகனத்தை ஒட்டி கொண்டு போற நேரம் அதுல ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குழம்பும், சலம்பலம் ஏற்படும் ஸ்பீடா போற நேரம். இதுக்குரிய மிக முக்கியமான காரணம் ஏர் பிரேக், வழித்தட விசை என்று சொல்றது. வேகம் கூட 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 வழித்தட விசை கூடிக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யும் போகும். சரியோ ரைட். அப்ப இந்த டைம்ல வாகனத்தை தளம்பாம ஒரே இடத்துல ரோடோட ஸ்டிக் பண்ணி, ரோடோடையே வீதியோடைய எங்களுக்கு அதோட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றதுக்காக என்ன செய்வாங்க, மேல கிளம்பாம வாகனத்தை கீழ் நோக்கி கொண்டு வரதுக்கு, வாகனத்தை ரோடோட கொண்டு வரதுக்கு ஸ்டிக் பண்ணி போறதுக்காக இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ண வேண்டும். அதுக்காகத்தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஸ்பாய்லர்ஸையும் ஸ்பிளிட்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பாய்லர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகும் தானே இதுக்கு ஸ்பிளிட்டர்ஸ். எஸ், ஸோ ஸ்பாய்லர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் பின்னுக்கு தானே எங்களுக்கு விசை கிடைக்கும். ஸோ பின்னுக்கு விசை கிடைச்சுன்னு சொன்னால் வாகனத்துக்கு பின்னுக்கு மட்டும் கிடைச்சா முன்னுக்கு எலும்பு பார்க்கும் ஸ்பீடாக போகிற நேரம். ஸோ முன்னுக்கு எலும்பினால் வாகனம் என்ன செஞ்சிடும், மறுபடியும் எங்களுக்கு தளம்பிடும் பிறன்றும். ஓகே ரைட். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்பாய்லர்ஸும் ஸ்பிளிட்டர்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறது. மிச்சம் வேகமாக போகிற நேரம் வாகனத்தில் ஸ்டெபிலிட்டியை கூட்டுறதுக்கு ஸ்பாய்லர்ஸும் ஸ்பிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் 3 வீலில் அவ்வளவு ஸ்பீடாக போகிறலே நாங்கள்
200 புகையிலுமா இல்லை, இயலாது. ஸோ இந்த இடத்துல 3 வீலர் நாங்கள் போக வேண்டியது ஒரு 40, 50, 60, 70 இது மாதிரி ஸ்பீடில் மேக்ஸிமம் உப்பரிமை நாங்கள் போவோம். ஸோ இப்படி போகிற நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வீலில் சும்மா நார்மலாக ஒரு வீல் ஓட்டி கொண்டு போகிறோன்னே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே எங்களோட வீலில் வந்து ஏர் ட்ராக் கூட, ஏரோடைனமிக்ஸ் படி பிள்ளைகள் எங்களோட ஏர் ட்ராக்னு சொல்றது ஏற்கனவே கூடுதலாக தான் காணப்பட போகுது. வழித்தட விசை கொஞ்சம் கூட, இந்த டிசைன் அப்படி தான் இருக்கு, விளங்குதோ? ரைட். ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், இந்த இடத்துல ஓகே ஒரு ஸ்பாயிலர் போட்டிருப்போம். ஏன்னா அதே நேரத்தில் முன்னுக்கு வீலுக்கு கீழே ஒரு ஸ்பிளிட்டர் ஒன்று என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் போட்டிருப்போம். இப்படி ஸ்பாயிலர்ஸையும் ஸ்பிளிட்டர்ஸையும் போடுறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நடக்கப்பட்டு சொன்னா பிள்ளைகள், பின்னோக்கி ஒரு விசை ஒன்று கட்டாயம் கீழ் நோக்கி தாக்கும் ஸ்பீடா போற நேரம், இதுலையும் பின்னோக்கி கீழ் நோக்கி பின்னுக்கு இருக்கிற பகுதியில் கீழுக்கு ஒரு விசை தாக்கும், இதுல எங்களுக்கு கீழ் நோக்கி ஒரு விசை தாக்கும். ஸோ கீழுக்கு விசை கூடுதலாக தாக்கும். அப்ப கீழ் நோக்கி விசை கூடுதலாக தாக்குறதால உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா பிள்ளைகள், மறுதாக்க விசை டயர்ல எங்களுக்கு கூடும். மறுதாக்க விசை இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்களுக்கு டயர்ல கூடும். அது கூடுறதால உராய்வு விசை என்ன செய்ய போகுது பிள்ளைகளுக்கு, அதிகரிக்கப்பட போகுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்களுக்கு கூட போகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் கூடன்னு சொன்னா பிள்ளைகள், உராய்வு கூடன்னு சொன்னால் எங்களுக்கு லோ மைலேஜ், அதாவது மைலேஜ் வந்து கடும் குறைவா தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா எவ்வளவுக்கு குறைவா நாங்க வந்து ஓடுறோம்னு சொன்னா, எவ்வளவுக்கு ஏர்ட்ராக்கை குறைச்சி போறோம்னு சொன்னா அவ்வளவுக்கு நல்ல. எவ்வளவுக்கு உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைன்றது குறைவா இருக்குதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு நல்ல. உராய்வுக்கு எதிராக இப்ப கூட தாங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு, என்ஜின் இப்ப கூட வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை இந்த இடத்துல போடுறதால மேல் மிச்சமாக எங்களுக்கு வரக்கூடியது ஏர்ட்ராக் தான் பிள்ளைகள். இன்னும் கூட வழித்தடை எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல எங்களுக்கு உருவாக போகுது. ஸோ இங்கேயும் எங்களுக்கு வழித்தடை கூடுதலாக உருவாறதால வழித்தடை விசையும் எங்களுக்கு கூட போகுது, ஏர்ட்ராக்கும் கூட போகுது. சோ ஏர்ட்ராக் கூடுறதால நடக்கும்னு சொன்னா மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்குமா, இல்ல. சோ நீங்க வீலால கொடுக்கிற முன்னோக்கின விசையை விட நீங்க உங்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய விசைன்றது உங்களுக்கு கூடுதலா இருக்கிறதால அதை தாண்டி நீங்க போக வேண்டும்ன்றதுக்காக இன்னும் நீங்க வேகத்தை கூட்ட வேண்டும், இன்னும் எக்ஸலரேட் பண்ண வேண்டும், இன்னும் பெட்ரோலை நீங்க செலவழிக்க வேண்டிய உங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். சோ இந்த இடத்துல விலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏரோடைனமிக்ஸ், இந்த பேசிக் ஏரோடைனமிக்ஸ் என்றது அடிப்படையான சின்ன ஒரு விஷயம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள், குறைஞ்ச பெட்ரோல் செலவில் கூட தூரத்துக்கு உங்களோட வீலை ஓட்டி கொண்டு போக முடியுமா எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். இது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இந்த வழித்தட விசை குறைஞ்ச ஷேப் என்று சொல்றது பிள்ளைகள், இந்த உலகத்திலேயே வழித்தட குறைஞ்ச ஷேப் என்று சொல்றது டியர் ட்ராப்ஸ் என்று சொல்லுவோம், கண்ணீர் துளி. எனக்கு தெரியும் இந்த கண்ணீர் துளி என்று சொல்றது எப்படி இருக்க போதும், இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள், கண்ணீர் துளி என்று சொல்லி. கண்ணீர் துளி வாருது அந்த ஷேப். ஸோ இந்த கண்ணீர் துளி வரக்கூடிய இந்த ஷேப்புக்கு தான் பிள்ளைகள், இந்த ஷேப்புக்கு தான் பிள்ளைகள் வழித்தட விசை மிச்சம் குறைவு. இதை நாங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் மூலமா தான் அளந்து கொள்வோம். இதுல சிடி வேல்யூ என்று சொல்றது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் வேல்யூ என்றது 0.05 இருக்க போகுது பிள்ளைகளா, 0.05 0.5 இருக்க போகுது. நோமலா இருக்கக்கூடிய வாகனங்கள், நோமலா எங்களுக்கு சாதாரண நாங்கள் ஓட்டக்கூடிய வாகனங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் என்று சொல்றது, சிடி என்ற வேல்யூ என்றது 0.5 இருக்க போகுது, 0.5. இப்போ டெஸ்லா மாடல் 3 நினைக்கிறேன் கடைசி ஒரு மாடல் தந்திருந்தாங்க. அதுல பிள்ளைகள் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக் என்று சொல்றது எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னால் 0.35. நார்மலா இருக்கக்கூடிய வாகனங்களை விட இது வந்து பிள்ளைகள் குறைவாக இருந்திருந்தாங்க. சரியோ, ரைட். அதே நேரம் ஏன்னா பஸ் இருக்கு தானே, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பஸ், அது பஸ் என்று சொல்றதுக்கு பஸ் எப்படி இருக்கும் பிள்ளைகள் ஷேப், அதுல பஸ்ஸோட ஷேப் என்று சொல்றது, பஸ்ன்றதுக்கு பிள்ளைகள் பஸ்ஸோட ஷேப் பண்ணி சொல்றது கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி தான், ஒரு கியூப் மாதிரி தான் இருக்குது, ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுல கிட்டத்தட்ட ஏர்ட்ராக்னு சொல்ல, இதுல எங்களுக்கு பெர்ன்லீஸ் பிரின்சிபலோ அல்லது ஏர்ஃப்ளோவோ இருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல எப்படி இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஏர்ஃப்ளோவே இல்லை பிள்ளைகள், இப்படி தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாம் ஏர்ட்ராக் வந்து மிச்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் இந்த சிடி வேல்யூன்னு சொல்றது 0.7. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக்ன்றது குறைவா இருக்கிற நேரம் எங்களுக்கு அதில் டிசைன் என்று சொல்றது குறைவான எஃபிஷியன்சி, அதாவது மிச்சம் கூட எஃபிஷியன்சியில் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்க போது அதில் டிசைன் அப்படி எங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள். ஆனால் இந்த பஸ் எடுத்து பார்க்குற நேரம் பஸ்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ட்ராக்னு சொல்றது 0.7. ஸோ இவரில் தொழிற்படக்கூடிய உராய்வு செய்யறது, வழியால் இருக்கக்கூடிய உராய்வு செய்யறது மிச்சம் அதிகம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் கூட பெட்ரோலை வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலம் ஒன்று செய்ய பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஏற்கனவே பஸ் டிசைன்லேயே எப்படி எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், பஸ்ஸுக்கு மேலே ஸ்பாயில போடுறேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பஸ்ஸுக்கு மேலே என்ன செஞ்சிருப்பாங்க, இங்கே இந்த இடத்துல ஸ்பாயிலர் அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் பெட்ரோல் பாவிக்கிறேன்னு சொல்றது பிள்ளைகள்
ஒரு கஷ்டமான நிலைமை போயிடும். ஸோ ஸ்பாயிலர் போகிறதுக்கு முதல்ல உங்களோட வண்டியை அழகாக்குறதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய பேசிக்கான விஷயம் தான் இது. சரியா? ரைட்.